Okay. So praise the Lord everyone. So நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். Loving Heavenly Father, thank you Lord for this time you have given us. Yet another time, Father, some more time to dwell on your word, to learn about the revelations which you have given to the world, Father. Lord, help us to understand it, help us to digest it, to know the importance of it. Make our minds open to it, Father. Help us to get clarity so that we know your big plan, we know your will for this world, for this creation, what you had destined and planned for this fallen world, Father. Help us to mold our lives, our attitude according to your will, so that we live pleasing lives in your sight. Take this time and bless it, Father. Bless everyone who is listening. In Jesus' wonderful name I ask. Amen. ஓகே ஸோ திஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது ஆக்சுவலாக கவனன்ட் கீப்பிங் காட். அந்த கவனன்ட் கீப்பிங் காடில் ஒவ்வொரு புக்லேயும் கடவுள் என்ன கவனன்ட் ஒட்டி கொடுத்துருக்காருன்னு பார்த்துட்டே வரோம். ஸோ த கவனன்ட்ஸ் எல்லாமே சென்டர்ட் அரவுண்ட் ஜீசஸ் இல்லையா? ஸோ அந்த அந்த இதை பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அதில் இப்போ ப்ராஃபிட்ஸ் படிக்கிறதுல புக் ஆஃப் டேனியலில் இருக்கிறோம். அதில் சாப்டர் 9 இஸ் கன்சிடர்ட் பைபிள்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராஃபஸி அப்படின்னு சொல்லி படிக்கிற ஒரு ப்ராஃபஸி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம அந்த அந்த 70 வீக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ண. ஸோ இட்ஸ் அ வெரி கீ வேர்ட் அந்த 70 வீக்ஸு. அதை நம்ம ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக we are looking at this 3-4 verses இல்லையா? ஸோ டேனியல் 9:24 பார்த்தோம். ஸோ டேனியல் 9:9 என்ன? டேனியல் இஸ் ப்ரேயிங் இல்லை, கேப்டிவிட்டியிலேருந்து கேப்டிவிட்டி முடிஞ்சிருச்சு. அவருக்கு எப்படி முடிஞ்சிருச்சுன்னு தெரியுது. இன்னொரு ஸ்கிரிப்சர்லேருந்து தான் கண்டுபிடிக்கிறாரு. ஜெரமையா புக்கிலேருந்து ஹீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 70 இயர் கேப்டிவிட்டி. டேனியல் யங் மேனாக போய் அங்கே 70 இயர்ஸ் ஓல்ட் ஆகிட்டார். ஸோ ஹீ நோஸ் அவர் எண்ட் வந்துடுச்சுன்ட்டு. ஸோ ஹீ இஸ் ப்ரேயிங் டு காட். ஓகே, எங்கள் கேப்டிவிட்டி முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. ஸோ நல்ல அழகான ஒரு ஜெபம். ரிப்பெண்ட் பண்ணி சின் எல்லாரும் பண்ணிட்டோம், எங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவை தான், கேப்டிவிட்டி கரெக்டு தான் நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட்டுன்னெலாம் சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் இன்னும் திருந்தலைன்னு ஒரு ஒரு இடத்துல சொல்கிறார். லைக் வி ஆர் ஸ்டில் த சேம். இன்னும் மனசு இன்னும் மாற உங்ககிட்ட எல்லோரும் நாங்கள் வரலையே அப்படின்னும் சொல்கிறாரு. இருந்தாலும் உங்கள் மர்சியாச்சு எங்களை காப்பாற்றிடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணார். அழகு ஜெபம். ஸோ அப்போ தான் காட் இஸ் சென்டிங் ஏஞ்சல் கேப்ரியல் அண்ட் ஹீ இஸ் கிவிங் ரொம்ப ஒரு கீ இன்ஃபர்மேஷன். இட்ஸ் லிட்ரலி காட் டெல்லிங் ஹிஸ் பிளான் ஃபார் கிரியேஷன் டு டேனியல். அதை ஷேர் பண்ணுறாரு. அது டேனியலுக்கு விளங்குதா இல்லையோ, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஏன்னா விளங்கியிருக்க கஷ்டம். ஏன்னா நமக்கு பாதி நிறைவேறின போர்ஷன், இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆக வேண்டிய போர்ஷன். ஸோ அப்படியுமே நமக்கு அது டைஜஸ்ட் பண்ண கஷ்டமாக தெரியுதில்ல. ஸோ டேனியல் அதனால தான் அவருக்கு ஒரிடாக உட்காந்துருப்பார் ஆஃப்டர் த எண்டில் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன சொல்கிறாரு ஏஞ்சல் கேப்ரியல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, அதுதான் verse 24. 70 வீக்ஸ் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அண்ட் இது யாருக்கு? டேனியல் யாருக்கு ஜெபம் பண்ணார்? உலகத்து மக்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணல. ஹீ ப்ரேட் ஃபார் இஸ்ரேல். ஸோ அந்த ரிப்ளையும் அதே தான், ஃபார் யோர் பீப்புள், யோர் ஹோலி சிட்டி. ஸோ ஜெருசலேமுக்கும் இஸ்ரேலுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பதில். அண்ட் தென் ஒன் செகண்ட். Okay, three red flags and 3 நல்ல பாயிண்ட்ஸ். ஸோ என்னெல்லாம் செய்ய போகிறாரு, என்னெல்லாம் ஒர்க் இருக்குது இந்த 70 வீக்ஸில் செய்ய வேண்டிய, கடவுள் நடத்தி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறது என்னெல்லாம். வீழ்ந்து போன மனுஷன் இல்லையா, அந்த டிரான்ஸ்கிரஷனை முடிக்கணும். சின்னுக்கு ஒரு எண்டு வரணும். அப்போ சின்னுடைய சோர்ஸ் யார்? சேட்டன். ஸோ சேட்டனை ஃபினிஷ் பண்ணணும்.
விழுந்து போன மனுஷனை மீட்டெடுக்கணும். அதான் ரிகன்சிலியேஷன் ஃபார் இனிக்விட்டி. தப்பு நடந்ததுக்கு திரும்ப ரிகன்சைல் பண்ணி மனுஷனை கடவுள்கிட்ட திரும்ப கொண்டு வரணும். ஸோ ஈடனில் நடந்த காரியம் நடந்து ஃபினிஷ் ஆகணும், சேட்டனை ஒழிக்கணும், ரெடீம் பண்ணணும். ரைட்டா? அந்த 3 வேலை பாக்கி இருக்குது. எதுக்கு இதெல்லாம், எதுக்கு இந்த 3 திங்ஸ் செய்து முடிக்கணும்? அப்போந்தான் எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ் கிடைக்கும். கடவுள் கொடுத்த ப்ராஃபஸீஸ், விஷன்ஸ் எல்லாம் ஹீ கேன் க்ளோஸ் இட். இதெல்லாம் நடக்கணும்னு வெவ்வேறு விதமாக கவனன்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். அந்த கவனன்ஸ் எல்லாம் க்ளோஸ் அப் ஆகும், ஃபினிஷ் ஆகும், ஃபுல்ஃபில் ஆகும். கரெக்டாக? ஸோ தட் வில் கெட் கம்ப்ளீட்டட். அண்ட் மோஸ்ட் ஹோலி, விச் இஸ் ஜீசஸ், will be anointed as a king, he is glorified. இல்லை, அவரை அப்பாயிண்ட் பண்ண காரியங்கள் எல்லாம் நடந்து முடிகிறதுக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கணும், இந்த விஷயம்லாம் நடக்கணும். ஸோ வெரி நைஸ். ஸோ இதுக்கு 70 வீக்ஸ்ன்னு சொல்கிறாரு. கரெக்டாக? ஸோ என்ன மீனிங்? டேனியலுக்கு பதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 70 இயர்ஸ் முடிஞ்சிருச்சே, எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அப்போது அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? 70 வீக்ஸ் இல்லை, 70 into 7 வீக்ஸ் இல்லையா, 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது பர்மனெண்ட் ரிப்பேர். இது இந்த கேப்டிவிட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்தும் மாறலை மக்கள். உடனே எல்லாரும் காட்லி பீப்புளாக மாறலை, ஃபெய்த் இருக்கிற பீப்புளாக மாறலை, ரிப்பென்டன்ட் பீப்புளாக மாறலை. ஸோ அப்போ பர்மனெண்ட்டாக மாறணுமே மனுஷன். அப்போ மாறுறதுக்கு 70 into 7 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் 9:24 காட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் டேனியல்ஸ் ப்ரேயர் த்ரூ ஏஞ்சல் கேப்ரியல். இட் கண்டினியூஸ். 9:25 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நோ அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் டிஃபிகல்ட் இல்லை, ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அது கஷ்டமான போர்ஷன், டேனியலுக்குமே கஷ்டமான போர்ஷன். ஸோ அதனால் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்னெல்லாம்? ஃப்ரம் கோயிங் ஃபோர்த் ஆஃப் த கமாண்ட், அதாவது ஒரு கட்டளை பிறக்க போகுது. ஸோ நம்ம அதை பார்த்தோம்ல, 4 கட்டளை பைபிளில் இருக்குது ஃப்ரம் த பர்ஷியன் கவர்மெண்ட். அதில் எந்த கட்டளையை எடுக்க சொல்லியிருக்கு, எந்த கட்டளையிலேருந்து டைம் கவுண்ட் பண்ணுறாங்க? அந்த வால் கட்டுற கட்டளையிலேருந்து கவுண்ட் பண்ணுறாங்க டைம். ஸோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாக்கா அதிலேருந்து தான் ஜெருசலேம் கெட்ட ஆரம்பிக்குது. நாட் த டெம்பிள் பட் த சிட்டி ஜெருசலேம் கெட்டப்படுறது, ரீபில்டு பண்ணப்படுறது. கேப்டிவிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அழிச்சிட்டார் இல்லையா? பாபிலோனியன் நெபுகத்நேசர் அழிச்சார். இப்போ பர்ஷியன் சைரஸ் ரிலீஸ் பண்ணுறாரு. நமக்கு தெரியும் இப்போ பண்ணாருன்னு. டேனியல் டைமில் தெரியாது. டேனியலுக்கு எல்லாம் ஃப்யூச்சர். இப்போதைக்கு அவருக்கு டேனியலுக்கு என்ன தெரியும்? அழிஞ்சு போய் கிடக்கிற ஒரு ஜெருசலேம் தான் தெரியும், டெம்பிள் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்திதி தான் தெரியும் அவருக்கு. அப்போது அவர் ஏஞ்சல் கேப்ரியல் இஸ் எக்ஸ்பிளைனிங். ஒரு கட்டளை ஒன்று பிறக்கும். அந்த கட்டளையிலேருந்து ஒரு 7 வீக்ஸில் ஜெருசலேம் கட்டப்படும். அதுக்கப்புறம் உங்கள் ராஜா மெசையா ராஜா வருவார். அதுக்கு இன்னொரு 22 வாரம் எடுக்கும் அப்படின்றது தான் அவர் டேனியல் 9:25 சொல்லுற பாயிண்ட்டு. அப்புறம் அந்த லாஸ்ட் சென்டென்ஸ், ஸ்ட்ரீட் கட்டப்படும், வால் கட்டப்படும், ஆனால் கஷ்டமான டைம்ஸ். கரெக்டு. அவங்க எப்போது இஸ்ரவேல் அந்த கேப்டிவிட்டியில் போனாங்கல்ல, அதுக்கப்புறம் இருந்து அந்த இஸ்ரவேல் நிம்மதியானு வாழ்ந்திருக்கா? இல்லை. த்ரூ அவுட் ட்ரபிள்டு டைம்ஸ் தான். வெவ்வேறு கவர்மெண்ட் ரூலு, வெவ்வேறு ராஜ்யங்கள் தான் அரசாண்டாங்க. ஃப்ரீடம்னு கிடச்சி கண்ட்ரி ஆனது இப்போ தான், இன்னும் 100 வருஷம் கூட ஆகலை. ரைட்? ஸோ அப்போல்லாம் தே ஆர் அண்டர் ட்ரபிள்டு டைம். ஸோ இதுதான் அந்த 9:25. இதுவும் ஒரு கிரேட் வேர்ஸ். எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதில் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. நம்ம இப்போ உள்ள டைம்லேருந்து திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, எல்லாம் கரெக்டாக பக்காவாக நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதுவும் பார்த்தோம், எப்படி வால் கட்டும் போது எடுத்த கட்டளை எதுன்றதையும் கவனித்தோம். நெஹேமியா 2 இருக்கிற அந்த வசனத்தை பார்த்தோம். அப்புறம் எப்படி அந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ரா வருவாங்க, நெஹேமியா வருவாங்க, எல்லோரும் வாலை கட்டி ஊரை கட்டி திரும்பி கேப்டிவிட்டிலேருந்து திரும்பி வந்த மக்கள் எனிமீஸோட தொந்தரவு இல்லாமல் டெம்பிள் ரிப்பேர் பண்ணி திரும்ப வாழ ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு 50 இயர்ஸ்
கரெக்ட். இது எல்லாமே ஒரு நார்மல் கணக்கு இல்லையா? வந்து முடிஞ்சிருது. அதுதான் அந்த 7 வீக்ஸ். மீதி 62 வீக்ஸ் தான் அந்த 483 இயர்ஸ். அண்ட் தென் ஜீசஸ் கம்ஸ். அவரை எப்போ ராஜான்னு சொல்கிறாங்க? ஒன்லி ஒன் டைம் அவருடைய ஏர்த்தில் இருக்கும்போது ஒரு டைமில் தான் ராஜான்னு இருக்கும். அதுதான் அந்த ட்ரையம்ஃபல் என்ட்ரியில் தான் ராஜான்னு சொல்லியிருக்கோம். இதையும் நம்ம பார்த்தோம். கிரேட். ஓ சாரி. ஓகே. ஸோ மெசையா த பிரின்ஸ் ஆர் மெசையா த ரூலர் இல்லாட்டி மெசையா த கிங் அப்படின்றது ஒரு ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ணுற ரொம்ப இன்னொரு ஒரு பவர்ஃபுல் வேர்டு. எப்படி சேவியர் ரெடீமர் சொல்கிறோம் இல்லையா? சேவியர் ரெடீமர் வந்து மேன்கைண்டை, விழுந்து போன மேனை மீட்டு இல்லையா, திரும்பி எடுத்து தனக்காக எடுக்கிற அந்த 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 வேலை செய்கிறது அந்த ரெடீமர்ன்றது. சேவியர் வந்து சின்னில் விழுந்தவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒருத்தர் சேவியர். யூனோ யூ சி த டிஃப்ரென்சஸ் இல்லையா? ஸோ ஜீசஸ் த கிங், வரப்போகிற ராஜா. ஸோ மெசையானா யார்? அதான் இன்னைக்கு இப்போ பார்ப்போம். ஸோ ஹீப்ரூ வேர்டில் மெஷயாக் நகீதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப அகெயின் வெரி வெரி ஹீப்ரூஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணுற ஒரு மெசையாவை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த வேர்டு சொல்லுவாங்க அவங்க. அதுக்கு என்ன மீனிங்? மெசையாக்கு மீனிங் அனாயிண்டட், நகீதுக்கு மீனிங் கிங். ஓகே, நான் ப்ரொனன்சியேஷன் மேபி ஐ எம் ராங், பட் ஐடியா படிச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெசையா த கிங், கிங் த பிரின்ஸ் த ரூலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் மெசையாக்கு மீனிங் அனாயிண்டட்? அனாயிண்டட். ஸோ நமக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தெரியும் கிங்ஸ் எல்லாரும் அனாயிண்டட் இல்லையா? ஸோ அந்த அனாயிண்டட்னா அப்பாயிண்ட்மெண்ட் மாதிரி செப்பரேட்டாக எடுத்து கொடுக்குற ஒரு ஒரு வேலையை பொறுப்பு கொடுத்துக்கிறது. ஸோ அப்படி கடவுள் தன்னோட மகனை எப்பமோ அனாயிண்ட் பண்ணிட்டார் இல்லை, பிஃபோர் த ஃபவுண்டேஷன். இந்த 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 காரியங்கள்லாம் செய்ய வேண்டிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அதுதான் அந்த மெசையா. வாட் இஸ் ராங் வித் மை லேப்டாப்? ஓகே ஓகே. ஸோ ஹீஸ் த பிரின்ஸ். ஓகே, கிங்குன்றது நிறைய தடவை நம்ம படிச்சிருக்கோம் முன்னால். வரப்போகிற கிங், ராஜரீகம் அவரோட சந்ததியில் இருக்குன்னு ஜூடாட்ட சொல்கிறது. ஸோ நிறைய நிறைய பார்த்துருக்கோம்ல. டேவிடோட ஃபேமிலியில் தான் கிங் வரப்போகிறாரு, மெசையா வரப்போகிறாரு. இதெல்லாம் நிறைய நிறைய டைம்ஸ் கிங்குன்ற வார்த்தை படிச்சிருக்கோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹைலைட் பிரின்ஸ்ன்னு ஜீசஸை கூப்பிடுற சில இடங்கள். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இப்போ இன்னைக்குரிய போர்ஷனில், அதனால் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஐசாயா 9:6 நம்ம கிறிஸ்மஸ் வசனம், அதில் அந்த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவருடைய நேம் டிஸ்கிரிப்ஷனில். எசேக்கியலில் ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் 2 வசனத்தில் வரப்போகிற மெசையா வந்து எப்படி தாவீது ராஜா மாதிரி அவருடைய குடும்பத்தில் இருந்து வரப்போகிற ஒரு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ 1 செகண்ட். ஓகே. எசேக்கியல் 34:24 பார்த்தீங்கன்னா, அண்ட் ஐ த லார்ட் வில் பி தேர் காட். அப்போ இது ஃப்யூச்சர் டைம்ஸில் இல்லையா? ஐ த லார்ட் வில் பி தேர் காட் அண்ட் மை சர்வெண்ட் டேவிட் a prince among them, so that is his son. I the Lord have spoken. 37:25 இன்னொரு எசேக்கியல் இதில், then they shall dwell in the land that I have given to Jacob my servant. ஓகே, இஸ்ரேலுக்கு இது. வேர் யுவர் ஃபாதர்ஸ் டுவெல்ட், ஏப்ரஹாம் காலத்துலேருந்து வாழ்ந்த அந்த நிலத்தில் உங்களை இருக்க வைப்பேன். அண்ட் தே ஷால் டுவெல் தேர், தே தேர் சில்ட்ரன் அண்ட் தேர் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் ஃபார் எவர். அண்ட் மை சர்வன்ட் டேவிட் வில் பி தேர் பிரின்ஸ் ஃபார் எவர். ஸோ ஜீசஸ் வில் பி தேர் கிங் அண்ட் தே வில் லிவ் இன் தேர் லேண்ட். ஸோ இதெல்லாம் அந்த ஃப்யூச்சர் பிளெஸ்ஸிங்க்கு எசேக்கியல் யூஸ் பண்ணும் போது ஜீசஸ் அஸ் அ கிங்ன்றதுக்கு பதிலாக இந்த வேர்ட்ஸ் வருது. ஸோ ஐ வாண்டட் டு ஹைலைட் தோஸ் பாயிண்ட்ஸ். நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் பிரின்ஸ் இருக்குது. ஆக்ஸில் பீட்டர் ஒரு தடவை பேசும்போது சொல்கிறாரு, ஆக்ஸ் 3, ஸோ ஃபஸ்ட் பிரசங்கத்தில்,
அவர் சொல்கிறார். வாசிக்கிறீங்களா யாராவது தமிழில்? மேபி ஆக்ட்ஸ் 3 verse 15. ஓகே. வேர்ஸ் 15ல என்ன இருக்குன்னா, ஸோ பீட்டர் வந்து ஹீஸ் டாக்கிங் டு இந்த ஜூஸ். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் தான் கொன்னுட்டீங்க, மெசையா வந்தார், ரெடிமர் வந்தார் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லும் போது மென்ஷன் பண்ணுறது ஜீசஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஹீஸ் டெல்லிங் அண்ட் கில்டு த யூத மக்கள். ஓகே, யூத மக்கள் கில்டு த பிரின்ஸ் ஆஃப் லைஃப் whom God raised from the dead, of which we are all witnesses. ஸோ நாங்கள்லாம் சாட்சி. நீங்கள் கொன்னீங்க, கடவுள் உயிர்த்தெழுப்புனாரு, நாங்கள் அதுக்கெல்லாம் சாட்சி, நாங்கள் எங்கள் கண்ணால் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு ஜீசஸ் பற்றி காஸ்பெல் பண்ணும்போது. அதே மாதிரி பீட்டர் இன்னொரு டைமில் ஹீ டாக்ஸ், அதுவும் ஒரு ப்ரீச்சிங் தான் டு த ஜூஸ் ஃபரிசீஸ்க்கு. ஆக்ட்ஸ் 5:31ல் அவர் சொல்லும் போதும் அப்படி தான் சொல்கிறாரு. 31, ஹிம் காட் ஹேஸ் ஹிம் யார்? ஜீசஸ். காட் ஹேஸ் எக்ஸால்டட் டு ஹிஸ் ரைட் ஹேண்ட் டு பி பிரின்ஸ் அண்ட் சேவியர். சி, அந்த டைட்டில்ஸ் ஆர் அந்த ஜாப் ரோல் கொடுக்கறது காட் இஸ் கிவிங் டு கிவ் ரிப்பென்டன்ஸ் டு இஸ்ரேல் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். ஸோ ஜீசஸுக்கு இந்த பேர், அந்த பிரின்ஸுன்ற பேர் ஒரு ரூலர். ஏன் ரூலரும் பிரின்ஸும் போட்டிருக்கேன், கிங் போடலைன்னா? இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸில் பிரின்ஸுன்னு இருக்குது, இல்லைன்னா ரூலர்னு இருக்குது. கிங்குன்ற வார்த்தை இந்த வசனங்களில் இல்லை. நீங்கள் ஏதாவது வேர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் இல்லையா? ஓகே. தமிழில் ஐ திங்க் இட்ஸ் கால்ட் பிரபு. ஓகே, ரைட். ரெவலேஷன்லேயும் there is the same terminology. Revelation chapter 1:5ல் அந்த இந்த இந்த புக்கை எழுதுறது யாருன்னா அப்படின்னு ஜீசஸ் எக்ஸ்பிளைனை பண்ணும்போது அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்குது. அதாவது ரெவலேஷன் புக்கை எழுதி கொடுக்குறாரு இல்லையா சர்ச்சுக்கு, அந்த டைமில் from Jesus. So this letter is from Jesus Christ, who is the faithful witness, the first begotten of the dead, and the prince of the kings of the earth. ஓகே, எல்லா உலகத்துக்கே ரூலர்னு அர்த்தம் இல்லையா? அந்த மீனிங். ஸோ கிங் ஜேம்ஸில் பிரின்ஸ் இருக்குது, நியூ கிங் ஜேம்ஸில் ரூலர்னு இருக்குது. ஸோ பிரபுவை தான் இந்த ரெண்டு வேர்டை யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த பிரின்ஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணேன்னா, பிரின்ஸுன்ட்டு வேற ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு கோ தேர். ஸோ இந்த அனாயின்ட்மெண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மெசையானா அனாயின்டட்னு பார்த்தோம் இல்லையா? மஷியா. இந்த மஷியா தான் வேர்டு தான் நம்ம இப்போ மெசையா சொல்கிறோம். ஓகே, அதை க்ரீக்கில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா அது கிறிஸ்டாஸ் ஆர் கிரைஸ்ட். ஸோ மெசையா ஹீப்ரூவை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்க்கு வந்த வேர்டு. டிரான்ஸ்லேட் கூட இல்லை, இது டிரான்ஸ்லிட்ரேஷன் மாதிரி இல்லை மெசையான்ற வார்த்தை. க்ரீக்கோட அதே மீனிங், அதே டிரான்ஸ்லேட்டட் வேர்டை நம்ம இங்கிலீஷில் கிரைஸ்டனே வச்சுக்கிட்டாங்க, இதில் மெசையானே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மெசையாவும் கிரைஸ்ட்டும் ஒரே மீனிங். என்ன மீனிங்? இட் மீன்ஸ் அனாயிண்டட் பர்சன், அனாயிண்டட் ஒன். ஓகே, ரைட். அந்த ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன் தட். ஆமாம். ஸோ ஐ டோல்ட் யூ ரைட், அந்த பிரின்ஸுன்ற வார்த்தை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருக்க காரணம் பைபிளில் வேற ஒரு பிரின்ஸ் பற்றியும் இருக்குது. ஸோ அதனால் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றதுனால எனக்கு ஐ தாட் ஐ ஹைலைட். ஓகே. ஸோ சேட்டனை பற்றி பேசும்போதும் சில இடங்களில் பிரின்ஸ்ன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் வேர்ஸ் நம்ம இன்னைக்கு கடல் சித்தந்த படிக்க போகிற வேர்ஸ் 9:26ல், டேனியல் 9:26ல் வரப்போகிற பிரபு. ஸோ தட் பிரபு, ரைட்? ஸோ இட் இஸ் வெரி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடும், ரைட்? ரொம்ப ஈஸி டு மேக் மிஸ்டேக். அதனால அதை ஹைலைட் பண்ணுறேன். ஏன் இந்த பிரின்ஸுன்ற வார்த்தை வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீசஸ் பேசுகிற ஒரு இடம். ஓகே, ஜான் 14:30. தமிழில் யாராவது வாசிக்கிறீங்களா தயவுசெய்து? இங்கிலீஷ் வாசிட்டா? ஸோ இது கிராஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே,
So hereafter I will not talk much with you, for the prince of this world, உலகத்தின் அதிபதி வராரு. And அவர் Satan cannot find, என்கிட்ட குறை கண்டுபிடிக்க முடியாது, வீக்னஸ் கண்டுபிடிக்க முடியாது, ஜீசஸ்ட்ட கண்டுபிடிக்க முடியாது, ரைட்? வீக்னஸ் இருந்தால் தானே ஹீ கேன் ஆக்ட். ஈவுக்கிட்ட எப்படி சந்தேகம் உண்டாக்கி ட்ரஸ்ட் குறைய வச்சு அப்படி தான் ஹீ மேட் ஹர்ஸ் டு சின். அதே டெம்டேஷன்ஸ் தான் ஜீசஸ்க்கும். பட் ஜீசஸ் வாஸ் ஸ்ட்ராங் இல்லையா, ஹீ குட் வித் ஸ்டாண்ட். ஸோ ஹியர் ஆல்சோ ஜீசஸ் இஸ் சேயிங் த சேம் திங். நான் இன்னும் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசலை. உலகத்தின் அதிபதி வர அப்படி ஹீல் டூ எவ்ரி திங், ஈவன் தோ என்கிட்ட குறை கண்டுபிடிச்சி வீக்னஸ் கண்டுபிடிச்சி நான் விழ போகிறதில்ல, பட் ஹீ வில் ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். பட் சேட்டனை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு சேட்டனை பற்றி சொல்லும் போது சொல்கிற வார்த்தை பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அதே மாதிரி எஃபிஷியன்ஸில் பால் சொல்வார், எஃபிஷியன்ஸ் 2:2. ஓகே, ஸோ நீங்களாம் ஒரு காலத்தில் உலக மக்களாக இருந்தீங்க, இப்போ கடவுளுடைய மக்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதை சொல்லிகிட்டு இருக்கும் போது அவர் பால் எப்படி எழுதுறாருன்னா, இன் விச் யூ ஒன்ஸ் வாக்ட், எப்படி உலக பிராரமா, இன் விச் யூ ஒன்ஸ் வாக்ட் அக்கார்டிங் டு த கோர்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அது எப்படி இருந்துதான், அக்கார்டிங் டு த பிரின்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் தி ஏர். இவரோட டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆகாயத்து அதிகார பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சேட்டனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. பட் நவ் அஃப்கோர்ஸ் த ஸ்பிரிட் ஹூ நவ் ஒர்க்ஸ் இன் த சன்ஸ் ஆஃப் டிசோபீடியன்ஸ். ஓகே, இருக்கட்டும். Not now, this is continuation, same continuation. இதுவும் evil spirit who now works in the sons of disobedient. Okay, so அந்த சேட்டனை டிஸ்கிரைப் பண்ணும்போது இங்கேயும் அந்த பிரின்ஸ் மென்ஷன் ஆகிருக்கு, நோட் பண்ணிங்கல்ல. ஸோ பைபிளில் ரெண்டும் இருக்குது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இது ஒரு ட்ரிப் பண்ணோம், நமக்கு தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வென் யூ ரீட். ஓகே, ஸோ ஈவன் கிங்ஸ், வெவ்வேறு ராஜ்யங்கள் சேட்டன் கையில் இருக்கிற மாதிரியும் ஜீசஸ் அந்த ராஜ்யங்களெல்லாம் எடுக்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் இல்லையா. டேனியலாக இருக்கட்டும், அந்த நெபுகத்நேசர் சிலையிலையும், ராக்காக இருக்கட்டும். ஸோ யூ வில் கீப் நோட்டிஸிங் த எம்பரர்ஸ் ஆர் கிங்ஸ் ஆர் ரூலர்ஸ், கிங்டம் ரூல் பண்ணுற ராஜாக்கள் சாத்தான் கைக்குள்ளே இருக்கிறது மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் பைபிளில். நாட் ஆல் கிங்ஸ், சம் கிங்ஸ் இல்லை. ஆமாம். ஸோ அந்த எந்த கிங்ஸாக இருக்கும், டிசீவ் பண்ணப்பட்ட ஈவில் கிங்ஸ், கரெக்டா? ஸோ மேஜர் கிங்ஸ் லைக் ஃபேரோ, ஈஜிப்டில் இருக்கும் போது ஃபேரோ இஸ் ஈக்குவேட்டட் டு சேட்டன் அட் தட் பாயிண்ட். ஏன்னா சேட்டன் அவ்வளோ he is acting through Pharaoh. ஓகே, ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ டேனியல்லேருந்தே ஐ டுக் திஸ் எக்ஸாம்பிள். டேனியல் 10ல் ஏஞ்சல் நான் முன்னாலே வந்திருப்பேன், நீ ப்ரே பண்ணும் போதே கிளம்புனேன், ஆனால் ஐ ஹேட் அ ப்ராப்ளம்னு சொல்லி ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அவருடைய ப்ராப்ளத்தை ஹீ இஸ் டெல்லிங் டு டேனியல். அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரின்ஸு, பர்ஷியா ராஜாவுடைய பிரின்ஸு என்னை எதிர்த்து ரொம்ப சண்டை போட்டார். அப்புறம் என்னால் முடியாமல் நான் மைக்கேல் ஏஞ்சலை கூப்பிட்டு, மைக்கேல் ஏஞ்சல் யார்? பிரின்ஸ், சீஃப் பிரின்ஸ் அவர். ஓகே, ஸோ லைக் ஆர்க் ஏஞ்சல் இல்லையா. ஸோ மைக்கேல் கேம் டு ஹெல்ப் மீ, அதனால தான் நான் வர முடிஞ்சது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி he is explaining like that. So Persian Rajyam already under the power of Satan or power of ஒரு prince. அதனால தானே ஏஞ்சல் இஸ் ஃபைட்டிங். ஏஞ்சல் ஒரு ஹியூமன் ராஜா கிட்ட சண்டை போட தேவையில்லை இல்லை, மைக்கேலை ஹெல்ப்புக்கெலாம் கூப்பிட்டுலாம் சண்டை போட தெர் இஸ் நோ ரிக்குவயர்மெண்ட். அப்போ என்ன அர்த்தம், எதிர்த்து சண்டை போடுறது இன்னொரு ஏஞ்சல், அது ஃபாலன் ஏஞ்சல். ஓகே, ஸோ சேட்டனுக்கு எதிர்த்து தான் கேப்ரியல் சண்டை போட முடியாமல் மைக்கேலை கூப்பிட்டுட்டு ஹீ இஸ் ஃபைட்டிங் அலாங். ஸோ அந்த மீனிங்லேயும் பிரின்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் அந்த சேட்டன் அட் த பேக் இருக்கிற இது இருக்கும்.
அதனால் இந்த பிரின்ஸ்ன்ற வார்த்தை கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணுங்கள் இஃப் யூஆர் ரீடிங் அன் இங்கிலீஷ் பைபிள் ஆர் பிரபு. ஏன்னா பிரபு டக்குன்னு நமக்கு வந்து வி வில் ஒன்லி திங்க் ஆஃப் காட் இல்லை. அதனால் கொஞ்சம் அதை பார்த்து படிங்க, அவ்வளோதான். ஓகே, அதை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் தட் பாயிண்ட். ரைட். ஸோ கோயிங் பேக், ஸோ 69 வீக்ஸ் பார்த்தோம். டேனியல் 9:25 மென்ஷன் பண்ண மாதிரி 7 வீக்ஸ் ஜெருசலம் கெட்டி எழுப்ப, மீதி 62 ஒரு ராஜா வர்றதுக்கு இல்லையா, மெசையா ராஜா வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரே ஒரு வசனத்தில் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. 9:26 பாருங்கள் இன்னைக்கு இப்போ. ஓகே, ஸோ அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஓகே, அப்போ இந்த 62 வீக்ஸ்க்கு அப்புறம். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. ஸோ என்னெல்லாம் நடக்குது இந்த ஒரு வசனத்தில்? ஆஃப்டர் 62 வீக்ஸ் மெசையா வில் பி கட் ஆஃப், வில் பி கில்டு. ஓகே, அந்த கட் ஆஃப் ஹீப்ரு வார்த்தையில் கில்டுன்னு அர்த்தம். கட் ஆஃப், ஆனால் அவருக்காக இல்லை இல்லையா. ஓகே, சங்கரிக்கப்படுவார், தமிழில் அழகு கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, ஹீல் பி கில்ட் பட் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப். அது ஏன் எதுக்கு ரிடம்ஷனுக்குன்னெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆனால் ஹீ வில் பி கில்ட் பட் நாட் ஃபார் ஹிம்செல்ஃப், ஃபார் த வேர்ல்டு. அது வெரி கிளியர், தட் இஸ் ரிட்டன். அடுத்த சென்டென்ஸ் என்னது? நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். ஸோ இந்த அழிவு நாட் ஃப்ரம் காட், ரைட்? ஸோ இந்த வரப்போகிற பிரபு யாருன்னு பார்த்தோம், சேட்டன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ரைட்? ஓகே, ஸோ த பிரின்ஸ் ஹூ இஸ் டு கம் நவ் திஸ் இஸ் சேட்டன். ஸோ சேட்டன் இஸ் கோயிங் டு டிஸ்ட்ராய் த சிட்டி அண்ட் த சாங்சுவரி. இப்போ இந்த ஜெபம் டேனியல் ஜெபம் எங்கே ஆரம்பிச்சுது? எங்கள் சிட்டி நாசமாக கிடக்குதேன்னு தான் ஆரம்பிச்சுது, கரெக்டாக? டெம்பிள் இல்லாமல் இருக்கிறோமேன்னு தான் ஆரம்பிக்குது. இப்போ ஏஞ்சல் கேப்ரியல் அண்ட் காட் என்ன சொல்கிறாங்க? 69 வீக்ஸுக்கு அப்புறம் ஜீசஸ் மெசையா வில் கம், த கிங் வில் கம், பட் ஹீ வில் டை. போச்சு, கிங்கும் இறந்து போயிட்டாரு, அண்ட் ஊரும் அழிஞ்சிடும். டிஸ்ட்ரக்ஷன், சிட்டியும் போச்சு, சாங்சுவரியும் போச்சு. ஓகே, டெம்பிளும் அழிஞ்சிரும். திஸ் இஸ் வாட் ஏஞ்சல் இஸ் டெல்லிங் ஹிம். நோட் பண்ணிக்கோங்க. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு, இப்போ இதுக்கு ஒரு முடிவு வேணும்ல, எல்லாம் நல்லதாக நடந்து முடியணும் இல்லையா? அதன் முடிவு இட் வில் பி வெரி பேட், ரைட்? ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம், ஸோ நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் எண்ட் டைம்ஸ். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இட் இஸ் டிஸ்டைன்டு. ஸோ எண்ட் வரைக்கும் நடக்கும். இதெல்லாம் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வேர்ல்டு இஸ் கோயிங் டு ஹாவ் லாட் அண்ட் லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ். இப்போ மோஸ்ட்லி இஸ்ரேலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இஸ்ரேலுக்கு நிறைய கெட்டது நடக்க போகுது அப்படின்னு ஒரே வசனத்தில் பயங்கரமாக சொல்லிட்டாரு ஏஞ்சல் கேப்ரியல். ஓகே, ஸோ எல்லாம் கெட்டி வந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? 9:25 பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் கெட்டிட்டாங்க, உங்கள் ராஜா வராருன்னெலாம் சொல்லிட்டாங்க. சொல்லி முடித்த அடுத்த வசனத்தில் எல்லாம் போயிடும்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது உங்களுக்கு பாக்கின்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஆனால் இதுக்கு ஒரு டைம் சொல்லலை அவர். பார்த்தீங்களா, ஆஃப்டர் த 62 வீக்ஸ் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் கரெக்டாக டைம் இருந்தது, 7, 62, வெரி கிளியர். இப்போ ஜஸ்ட் ஆஃப்டர் த 62 வீக்ஸ், அவ்வளோதான். அப்போ அப்போ இது இப்போ 62னா இது என்ன மொத்தம்? 7 + 62 69 ஆயிடுச்சு. பாக்கி இருக்கிறதே ஒரு வாரம். அப்போ லாஸ்ட் வீக்லன்னு எழுதியிருக்கணும், எழுதலை, அப்படி சொல்லலை, கரெக்டாக? ஆஃப்டர் 62 இதெல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் தான் 70th வீக் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ஸோ கிளியர். ஓகே, ஸோ Daniel 9:26 ஆஃப்டர் 62 ஆர் 69 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு கூட கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பீப்புள் ஆஃப் த பிரின்ஸ் வில் கம் அண்ட் டிஸ்ட்ராய் த சிட்டி அண்ட் த சாங்சுவரி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அது ஷுவராக, அதனால தான் இந்த கல்வெட்டு படம். இட்ஸ் நாட் அ சும்மா
ஆர்ட் ஒர்க், இட்ஸ் ரியல், இட்ஸ் ஹிஸ்ட்ரி, நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ என்ன நடந்ததுன்னா, செகண்ட் இந்த டெம்பிள் ஆஃப் ஜெருசலேமை ரோம் அரசாங்கம் டைட்டஸ் ராஜா இருக்கும்போது 70 AD அவர் தான் அந்த டெம்பிளை டிஸ்ட்ராய் பண்ணுவார். இது ஹிஸ்ட்ரி, ரொம்ப உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்ட், பாலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னால் போய் பாருங்கள். ஸோ தெர் இஸ் திஸ் டைம் வென் யூத மக்களுக்கு ரொம்ப கோவம் வந்து அவங்கள ரூல் பண்ணிகிட்ருக்க ரோம ராஜ்யத்துக்கு எதிர்த்து ஒரு சிவில் வார் மாதிரி ஒரு சண்டை மாதிரி ஆரம்பிக்கும். அதை அதை அணைக்கிறதுக்கு லைக் டு கீப் தெம் குவைட் ரொம்ப ஹார்டாக ரோமன் கவர்மெண்ட் வில் கம் அண்ட் ஃபுல்லாக ஒழிச்சு கட்டிடுவாங்க ஜெருசலேமை, டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுருவாங்க. திஸ் ஆல்சோ மேட்சஸ் ஒன் ஜீசஸ் டோல்டில், இந்த டெம்பிளையாக பார்த்து அழகுன்னு சொல்கிறீங்க, ஒரு கல் மேலே ஒரு கல் இருக்காதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி 70 AD ஒரு கல் மேலே ஒரு கல் இல்லை. இப்போது நம்ம விசிட்டர் டூரிஸ்டாக ஜெருசலேம் போய் இது நீங்கள் பார்க்குறீங்க வால்லுன்னெலாம் பார்த்தீங்கன்னா அது காம்பவுண்ட் வால் ஆஃப் த டெம்பிள் கூட கிடையாது. அது ஒரு மலை மேலே கட்டியிருந்த மலை மேடு மேலே கட்டியிருந்த ஒரு டெம்பிள். அந்த டெம்பிளில் அந்த மலை சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு கட்டின சப்போர்ட்டிங் வால், அந்த சப்போர்ட்டிங் வால் தான் நம்ம இப்போ ஒரு துண்டு இருக்குது, டெம்பிளில் இருந்து ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி கான். ஓகே, ஸோ அது 70 AD நடந்தது. அது விக்ட்ரி இல்லையா, ரோமன் கவர்மெண்ட் கண்ணில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வெற்றி. ஒரு அவ்வளோ பெரிய கிங்டம், அதில் இந்த யூத மக்கள் தொல்லை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்கள நசுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு அது பெரிய விக்ட்ரி. ஓ பை த வே, செகண்ட் டெம்பிள்னு ஏன் சொல்லியிருக்குன்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஃபஸ்ட்டு டெம்பிள் கட்டினது முதல்ல டேபர்னாக்கிள் கட்டினாங்க மவுண்ட் சினாயில். மோசஸ் கடவுள் கொடுத்த பிளான் படி வெறும் டென்ட் தான் டெம்பிள். அப்படி 400 வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. டேவிட் ஆசைப்பட்டார், சாலமனை தான் கெட்ட அலோவ் பண்ணார் காடு. அதுக்கும் பிளான் இருந்தது, காட் கிவன் பிளான். அதுதான் ஃபஸ்ட்டு டெம்பிள், கல்லால் கட்டின முதல் டெம்பிள் ஃபார் காட். அதுதான் பேபிலோனியன் டேனியல் வர டைமில் அது அழிஞ்சிருது இல்லையா. திரும்ப எஸ்ரா நெஹெமியா வந்து ரிப்பேர் பண்ணி ஒரு விதமாக வச்சுருப்பாங்க அதை. அதுதான் செகண்ட் டெம்பிளை. ரொம்ப பணம் இருந்திருக்காது. இது ராஜா கட்டினது இல்லை, சாலமன் கட்டினது நல்லா கட்டினார். பட் எஸ்ரா நெஹெமியா தே வில் நாட் ஹேவ் தேட் மச் மனி. நெபுகத்நேசர் கொண்டு போன லூட் பண்ண இந்த டெம்பிள்லேருந்து எடுத்துகிட்டு போன பொருள்களை பர்ஷியன் ராஜாக்கள் கொடுத்து அனுப்புவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் சாமான் தானே, நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு. ஸோ அந்த மாதிரி திரும்பி கொண்டாந்த கொஞ்சம் பொருள்களை வச்சுட்டு அவங்க கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அது அப்படி கொஞ்சம் காலம் போகும், இன்னொரு 300-400 இயர்ஸ். அப்புறம் தான் ஏரோது ராஜா, ஜீசஸ் டைமில் இருந்த ஹெராட் இருக்கார் இல்லையா, அவர் ஹீ அண்ட் ஹிஸ் ஃபாதர் அவங்க தான் திரும்ப கட்டினாங்க. அவர் காட் கொடுத்த பிளான் இல்லை, அவர் கிராண்டாக கட்டினார், பெருசாக நல்ல பெருசாக கட்டினார், பெரிய மான்யூமெண்ட்டாக கட்டினார். ஸோ ஜீசஸ் யூஸ் பண்ண டெம்பிள்லாம் அந்த டெம்பிள் தான். ஆனால் அதை 3வது டெம்பிள்னு கவுண்ட் கிடையாது, ஏன்னா அது காட் கிவன் கிடையாது இல்லையா. ஸோ செகண்ட் டெம்பிள் தான் கவுண்ட். ஸோ அந்த எஸ்ரா நெஹெமியா கொஞ்சம் மோசமாக கட்டியிருந்தாங்க, ஹெராட் வந்து பெருசாக கட்டினார், நல்லா கட்டினார், அவ்வளோதான், நல்லா ரிப்பேர் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். அதே இடத்துல அதே மாதிரி. ஸோ ஹீ மேட் இட் பிகர். ஸோ அது ஏரோது ராஜா கிட்ட, அதான் ஜீசஸ் போனது, அதான் செகண்ட் டெம்பிள். தேர்ட் டெம்பிள்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஆமாம் ஆமாம், எசேக்கியேல் எழுதியிருப்பார், ரைட், அது படிப்போம் நம்ம. ஸோ ஆஸ் ஐ செட், இது இந்த ரோமன்ஸுக்கு ரோமன் பெரிய விக்ட்ரி. ஸோ இந்த எப்போல்லாம் வார் வின் பண்ணுறாங்களோ இந்த மாதிரி ஒரு ஆர்ச் கட்டுறது ரோமன்ஸுடைய ஒரு பழக்கம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க, இந்த ஆர்ச் அங்கங்கே வெவ்வேறு ஊர்களில் இருக்கும், வெவ்வேறு ராஜாக்கள் கட்டினது, ரோமன்ஸ் கட்டினது. ஆனால் அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி மற்றவங்களும் கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ரோமில் இருக்கிற டைட்டஸ் கட்டின இந்த ஆர்ச் ஏன் ஸ்பெஷல்னாக்கா, அதோடைய உள் பக்கத்தில் அந்த உள்ள கர்வில் நாங்கள் இந்த மாதிரி டெம்பிளெல்லாம் உடச்சி அதில் இருக்கிற பொருள்கள்லாம் எடுத்துட்டோன்றதை அவங்க வெற்றியாக போட்டிருக்காங்க. பட் அது நமக்கு வெரி நைஸ், பிகாஸ் இட் இஸ் ப்ரூஃப். உண்மையிலே ஒரு டெம்பிள் இருந்தது, உண்மையிலேயே லூட் பண்ணாங்க, உண்மையிலே இத்தனை வசனங்கள் உண்மையாயிருக்கு.
ஓகே, ஸோ தட் இஸ் த மெனோரா இல்லையா, அந்த செவன் லேம்ப் ஸ்டாண்ட், 7 லேம்ப்ஸ் இருக்கிற லேம்ப் ஸ்டாண்ட். ஸோ அதெல்லாம் எடுத்துருக்காங்க அவங்க. ஸோ எடுத்தோம் அப்படின்னு இப்போ ரொம்ப கிளியர், ரொம்ப உண்மை. ஓகே, ஸோ நோ இட் பிகம்ஸ் எக்ஸலண்ட் ப்ரூஃப், எவிடன்ஸ். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நவ் the prince who is to come and போட்டிருக்குல்ல. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எக்ஸ்பிளைன் அ லிட்டில் பிட் who is this prince who is going to come அப்படின்றத ஐ தாட் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ நம்ம டைம்லைன் உங்களுக்கு யூஷுவல் டைம்லைன் தெரிஞ்சது தான் இல்லை. டைம் பார்த்துக்கிறேன். ஓகே, தெரிஞ்ச டைம். ஸோ இதில் ஐ எம் கோயிங் டு டேக் டைம்லைன் ஃப்ரம் டேவிட்லேருந்து ஜீசஸ் வரைக்கும் அண்ட் ஃபர்தர் டவுன், இன்னும் கொஞ்சம் ஜீசஸ்க்கு அப்புறம் உள்ள காலகட்டம் வரைக்கும் ஐ எம் கோயிங் டு டேக் அ டைம்லைன். ஓகே, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ரைட், ஆல் ரைட். ஸோ இந்த டைம்லைன் மட்டும் வச்சுக்கிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் அவே த ரிமைனிங் ஜஸ்ட் டு எக்ஸ்பிளைன். ஸோ டேவிட் தான் கிங் ஆகி ஜெருசலமை கேபிட்டலாக்கி தனக்குன்னு ஒரு சிட்டி கட்டி அதெல்லாம் பண்ணார். அது கெட்டினால தான் அவருக்கு ஒரு வருத்தம், ஐயோ நான் நல்ல கட்டிடத்தில் இருக்கிறேன், கடவுள் டேபர்னாக்கிளில் இருக்கிற மாதிரி இருக்குதே, இல்லை டென்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதேன்னு அவருக்கு வருத்தம். அப்போ தான் நான் கட்டணும்னு அவருக்கு ஆசை வருது, ஒரு நல்ல கல் நல்ல டெம்பிள் கட்டணும்னு அவருக்கு ஆசை வருது. பட் ஹீ இஸ் நாட் டூயிங் இட். இல்லை, ஹீ இஸ் நாட் டூயிங் இட். ஹிஸ் சன் இஸ் கோயிங் டு டூ இட். அந்த டெம்பிள் டேனியல் டைமில், கரெக்ட், ஸோ அரௌண்ட் 400 இயர்ஸ்க்கு அப்புறம் டேனியல் டைமில் அதுதான் அழியுது. இந்த ஜெருசலமும் அழிஞ்சிருது, டெம்பிளும் அழிஞ்சிருது டேனியல் டைமில் வென் ஹீ இஸ் கோயிங் இன் டு கேப்டிவிட்டி. அப்புறம் ஒரு அந்த 50 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி வரும்போது என்ன கிரேடில் அந்த ஊர் திரும்ப வந்திருக்கோன்னு யூ கேன் இமேஜின். நார்மலாக சாதாரணமாக யோசித்து பார்த்தாலே, ஐ மீன் நார்மல், ரைட். அது கஷ்டப்பட்டு எஸ்ரா நெஹேமியா கோயிலை கட்டினாங்க. வாலை கட்டுறதுக்கு நெஹேமியா பெர்மிஷன், பணம்லாம் டொனேஷன்லாம் வாங்கிட்டு அவர் வந்து அப்போ தான் ப்ரொடெக்ஷன், இல்லாட்டி வால்லாம் இடிஞ்சு போயிருக்கோம், பக்கத்தில் ஊர்க்காரங்களாம் வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கட்டி கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தே வுட் ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அண்ட் ரீபில்ட் இட். ஆனால் ரோமராஜ்யம், ஐ மீன் வேறு கண்ட்ரி தான் ரூல் பண்ணுது. பர்ஷியா தான் இப்போவும் ரூல் பண்ணுறாங்க. இவங்க கப்பம் கட்டணும், டேக்ஸ் கட்டணும், அதெல்லாம் கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஜீசஸ் டைமில் பார்த்தோன்னா ரோமன் ரூல் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த டைமில் பெரிய டெம்பிள் இருக்குது, ஜீசஸ் இஸ் கோயிங், சிட்டி இருக்குது, ஜெகஜோதியா நல்லா இருக்காங்க. இல்லை ஃப்ளரிஷிங்னு சொல்ல மாட்டேன். ரிமெம்பர் மேத்யூ டேக்ஸ் கலெக்டர், ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் த ரோமன்ஸ். டேக்ஸ் ரொம்ப கெட்டுறனால தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜக்கேயு வேலை பார்க்குற வேலை, இதெல்லாம் யோசித்து வச்சுக்கோங்க. ஸோ இது இவங்க எல்லோரும் ஒர்க்கிங் ஃபார் த ரோமன் கவர்மெண்ட். யார்கிட்டருந்து பணம் வாங்குறாங்க? தங்களுடைய ஓன் சொந்த யூத மக்கள்கிட்ட இருந்து. ஸோ அதனால தான் அவங்க கெட்ட பீப்புளாக சொல்லியிருக்கோம் பைபிளில். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். அண்ட் 70 வருஷம் கழிச்சு இந்த டெம்பிளும் போச்சு, ஜெருசலேமும் போச்சு. ஆர் வி கிளியர்? கிளியர் இல்லையா? வெரி குயிக் மேப். நான் 2-3 மேப் பண்ணேன் இந்த தடவை டு ஹோப்ஃபுல்லி டு ஹெல்ப் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டேவிட் கிங்காக இருக்கும் போது அவர் தான் ராஜா, சாலமன் தான் ராஜா. யூ கெட் தட். அப்புறம் 2 கிங்டமாக பிரிவாங்க, நார்தர்ன் கிங்டம், சதர்ன் கிங்டம். நார்த்தில் இருக்கிற கிங்டமை அசீரியா பிடிச்சிட்டு போயிடுது. சதர்ன் கிங்டம் வித் ஜெருசலம் கேபிட்டல் தான் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த மேப்பில் போட்டிருக்கிறதுலாம் உயிரோடு இருக்குது, இல்லை அந்த ஹிஸ்ட்ரியோடு இருக்காங்க. ஸோ டேனியல் டைமில் என்ன நடக்குது? பாபிலோனியன் ராஜா வராரு, அவர் தான் அந்த இதை டிஸ்ட்ராய் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பர்ஷியன் ராஜா காலத்தில் தான் விடிவு கிடைக்குது, இல்லை கேப்டிவிட்டியிலேருந்து திரும்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரூல் இருக்கும், அலெக்சாண்டர் த கிரேட், க்ரீக்ஸ் எல்லாம் ரூல் பண்ணுவாங்க. அந்த டைமில் பைபிளில் புக் ஒன்றும் எழுதப்படலை. தெர் வாஸ் நோ ரெவலேஷன் ஃப்ரம் காட் டு மேன்கைண்ட். புக் ஒன்றும் எழுதப்படலை, பைபிளில் இல்லை. ஓகே, ஹீப்ரூ பைபிள்லேயும் ஒன்றும் கிடையாது, நம்ம அது ஹீப்ரூ பைபிள்லேருந்து தான் வருது. ஸோ நோ புக் அட் ஆல். அதுக்கப்புறம் ரோமன் ரூல் ஸ்டார்ட் ஆகுது. ரோமன் ரூலில் தான் நமக்கு தெரியும், வி நோ தட் ஜீசஸ் வாஸ் தேர், அப்போசில்ஸ்லாம் இருந்தாங்க. அந்த ஏரோது ராஜா தான் டெம்பிள் நல்லா கட்டினார்.
அந்த டெம்பிள் தான் எரிஞ்சு போகுது. 70ல் அவங்க டிஸ்ட்ரக்ஷனும் 70ல். இந்த இந்த 4 ராஜ்யத்தை தான் யூ ரிமெம்பர் பேபிலோனியன் நெபுகத்நேசர் ராஜா ட்ரீம் பண்ண அதே கிங்டம்ஸ். பட் திங்க் ஃப்ரம் த டைம் ஆஃப் டேனியல், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கும் முன்னால் ஜெரமையா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கிரேட். பர்ஷியானே ஒரு கிங்டம் கிடையாது, அதில் சைரஸ்னு ஒரு ராஜா வருவாருன்னு அவர் எழுதியிருப்பார். ஓகே, ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடியே எழுதிட்டார் அவர். ஸோ டேனியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பர்ஷியன் கிங்டம் அண்ட் ரூல் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். க்ரீக்ஸுன்னு ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, ரோமன்ஸுன்னு ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, அவங்களுக்கு அடியிலலாம் எருசலேமும் என் நாடும் என் மக்களும் கஷ்டப்பட போகிறாங்க. இதெல்லாம் தான் ஏஞ்சல் கேப்ரியல் சொல்கிறாரு. ஸோ எப்படி ஒரு நியூஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ பர்ஷியன் டைமில் தான் கேப்டிவிட்டி ரிலீஸுன்னு தெரியும். க்ரீக் காலத்தில் ஒன்றும் இல்லை. ரோமன் ரூலில் தான் ஜீசஸ் இஸ் கட் ஆஃப்னு வரும்ல, இந்த மெசையா வில் பி கட் ஆஃப், அது இந்த ரோமன் ரூலில். ஸோ யூ கேன் சி ரியல் ஹிஸ்ட்ரி அண்ட் டேனியலுக்கு கிடைச்ச ப்ராஃபஸி ரொம்ப அமேசிங்லி பர்ஃபெக்ட். ஓகே, அந்த ட்ரீம் ஞாபகம் இருக்குல்ல, அந்த நெபுகத்நேசரோட ஸ்டாச்சு ட்ரீம், அந்த ட்ரீமில் தான் வெவ்வேறு கிங்டம்ஸ், அதில் கடைசி கிங்டமாக இருந்தது ரோமன் கிங்டம். கரெக்ட். ஸோ ஆன்டி கிரைஸ்ட் எங்கேருந்து வரணும்? ரோம்லேருந்து வரணும். ரைட், அது ஐ மீன் சிம்பிள். கரெக்ட். ஏன் அப்படி வருது? ஒரே ஒரு செகண்ட். த பீப்புள் ஆஃப் பிரின்ஸ் ஹூ இஸ் டு கம், வரப்போகிற ஆன்டி கிரைஸ்ட்னு மனசில் நினச்சிக்கோங்க, வச்சுட்டு வாசிச்சு பாருங்களேன். பீப்புள் ஆஃப் த ஆன்டி கிரைஸ்ட் வில் டிஸ்ட்ராய் த சிட்டி அண்ட் த சாங்சுவரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமன் ரூலில் அழிஞ்சுதுன்றது ஹிஸ்ட்ரி. அப்போது ஆன்டி கிரைஸ்ட்டு எந்த ராஜ்யத்துலேருந்து வரணும்? ரோம ராஜ்யத்துலேருந்து வரணும். ஆர் வி கிளியர்? ஐ ஹோப் ஐம் கிளியர். பீப்புள் ஆஃப் த prince who is to come, people of the antichrist will destroy the city. So people of antichrist ரோமன்ஸ் தான் டிஸ்ட்ராய் பண்ணாங்க. அப்போது ஆன்டிகிரைஸ்ட்டு ரோமரில் ஒருத்தர். ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணேன். ஸோ ரோமன் ராஜ்யம் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப 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 பெருசு. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிங்டம்ஸ் இன் த வேர்ல்டாக இருந்தது. ரோம ராஜ்யத்தை யாராவது பிடிச்சாங்களா? யாரும் பிடிக்கல. அது ஏன் அது அப்படி ஒரு கேள்விக்கு சொல்கிறேன்னா, பேபிலோனை பிடிச்சவர் தான் டேரியஸ்னு ஒருத்தர் பிடிப்பார். ஹேண்ட் ரைட்டிங் ஆன் த வால், இல்லை கிங் பெல்ஷசார் பேபிலோனியன் ராஜா. அன்றைக்கே அவர் ராஜ்யம் போயிடும். யார்கிட்ட போகும்? மீடோ பர்ஷியன் டேரியஸ்க்கு போகும். ஸோ யூ கேன் சி ஹவு அனதர் கிங் கேப்சர் பண்ணாருன்றது தெரியும். அதே இதனால தான் நடந்தது க்ரீக்லேயும், அதே தான் நடந்தது ரோமன்லேயும். அது வரைக்கும் எல்லா பேட்டர்ன் இஸ் த சேம். ஆனால் ரோமன்ஸை யார் கேப்சர் பண்ணால்? யாருமே கேப்சர் பண்ணல. ஓகே, அவ்வளோ பெரிய கிங்டமாக இருந்தது, ஜஸ்ட் ப்ரோக் டவுன். ஸோ அதுதான் அந்த கடைசி கால். ரோமராஜ்யம் ஆக்சுவலாக ரெண்டாக உடையும், இந்த கால் மாதிரியே ரெண்டாக உடையும். ஈஸ்ட் வெஸ்ட்னு ரொம்ப பெருசாகிடுச்சுல, ரெண்டாக உடையும். ரோம் ஒரு சைடோட வெஸ்டோட கேபிட்டல், ஈஸ்டோட கேபிட்டல் தான் இஸ்தான்புல். கான்ஸ்டான்டினோப்பிள்னு பழைய பேர், இப்போ இஸ்தான்புல், டர்க்கி. ஓகே, அப்படி ரெண்டாக உடையும். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஃபிகரில் மண் கலந்த கிளே கலந்த அயனுன்னு போட்டிருக்கோம். இட் ஜஸ்ட் பிரேக்ஸ் அப். ஸோ அதே மாதிரி இந்த மேப்பில் நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறீங்கன்னா, இஃப் லுக்கிங் அட் ஸ்க்ரீன், நல்லா மேப்பில் பார்க்குறவங்க ஃபுல்லாக வெவ்வேறு கண்ட்ரியாக உடஞ்சிரும். அப்போது இது ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆன்டி கிரைஸ்ட் ஒரு ரோமன் அப்படின்னு வரும்போது வெவ்வேறு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் உங்கள் காதில் விழலாம். அவர் இல்லை ரோமனாக தான் இருக்கணும், அவர் இல்லை இஸ்ரேலேருந்து வருவார், இல்லை அப்படின்னு வெவ்வேறு நிறைய கேட்பீங்க நீங்கள். அவர் யாங்க இருந்தனாலும் வரலாங்க. பாருங்கள் எத்தனை கண்ட்ரி பாருங்கள் உடஞ்சிது. ரோமன் ரூல் எவ்வளோ கண்ட்ரியாக இட் ப்ரோக் டவுன். ஸோ ரோமராஜ்யம்னு சொன்னால் இதில் இந்த கண்ட்ரியில் எதாவதுனா இருக்கலாம். கரெக்ட். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் லிஸ்ட். ஸோ டோன்ட் கெட் ரொம்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, அன்லெஸ் இட் இஸ் அ வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் ரோமன் ரூல் இதுலேருந்து வரப்போகிறார். அது டேனியல் 9:25 இருக்குது. இந்த கண்ட்ரிலேருந்து ஏதோ ஒன்றுலேருந்து வரப்போகிறாரு. ஓகே, ரைட். ஓகே.
யார் உடைக்க போகிறா இந்த கிங்டமை, கடைசி கிங்டமை? த லார்ட் இஸ் கோயிங் டு கம். இல்லை, ஒரு ராக் மாதிரி வரும், கைக்கு படாத ராக்கு. டேனியல் சாப்டர் 2, நைஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஹூ இஸ் த ராக்? ஜீசஸ் இஸ் த ராக். நிறைய வசனங்கள் இருக்குது. எக்ஸோடஸ் வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள். அந்த தண்ணி வர்றது, அது கல்மலையை அடித்து தண்ணி வர்றது, இல்லை அவருடைய கண்மலைன்னு இருக்கும். மோசே போய் ஒளிஞ்சிருந்து காடோட க்ளோரியை பார்க்குறது. எதில் ஒளிஞ்சிருப்பார்? ஒரு இல்லை ஒரு அஹ், க பிளவுண்ட ராக், ரைட்? ஒரு புரோக்கன் ராக்கில் தான் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாரு. ஸோ அதெல்லாம் அமேசிங்காக ஜீசஸை காட்டுற ஒரு ஒரு இது தோணும். ஆமாம். அண்ட் பால் 1 கொரிந்தியன்ஸில் சொல்லுவார், அண்ட் த ராக் இஸ் ஜீசஸ்ன்னு சொல்லுவார். வெரி கிளியர், நோ டவுட், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஜீசஸ் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவார், மண்ணில் கெட்டாதீங்க, க இல்லை கண்மலையில் கெட்டுங்க உங்கள் வீட்டை. ஆமாம், நம்ம எவ்ரிதிங் கரெக்ட் ஃபவுண்டேஷன், பாடம், படிப்பு, நினைப்புகள், செயல்கள், ஆசைகள் எல்லாமே பில்ட் ஆன் த ராக்னா வெரி வெரி குட். ஸோ த ராக் இஸ் ஜீசஸ் வில் கம், ஆல் கிங்டம்ஸ் வில் பிரேக். கரெக்டா? கிரேட். நவ் இந்த டைமில் தான் ஆன்டி கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு பி தேர், ரைட்? ஓகே. ஸோ அந்த ஆன்டி கிரைஸ்டை அழிக்க அது இடையில ஒரு பாயிண்ட். இந்த 4 கிங்டம் இருக்குது, இதில் ஒன் மேன் வில் கம் அண்ட் அந்த பர்சனை அலாங் வித் ஆல் கிங்டம்ஸ், எல்லா கிங்டமும் ஆன்டி கிரைஸ்டையும் அழிக்கிறதுக்கு ஜீசஸ் வருவார். ஸோ இதுவும் கிளியர். இந்த ஆன்டி கிரைஸ்ட் வில் கம் ஃப்ரம் த ரோமன் கிங்டம்ன்றது இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இருக்குது. நம்ம சாப்டர் 7லேயும் பார்த்தோம். விசா, நான் அதனால் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை, தயவுசெய்து போய் வாசித்து பாருங்கள். அந்த ஒரு ஒரு 10 ஹார்ன் இருந்துச்சு, அதில் ஒரு ஹார்ன் ரொம்ப பேசிச்சுன்னு இருக்கும், பெரிய பெரிய பிக் பிக் வார்த்தைகளை பேசிச்சுன்னு இருக்கும் 7:11. அண்ட் தட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃபோர்த் கிங்டம், ஃபோர்த் பீஸ்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி அனாவசியங்கள் பேசுகிற ஆன்டி கிரைஸ்ட் ரெவலேஷன் 13லேயும் இருக்கும். ஸோ இது மேட்ச் பண்ணும் இந்த 2 வசனமும். ஸோ ஜீசஸ் கம்ஸ், ஆல் கிங்டம்ஸ் டவுன், ஆல் திஸ் பீஸ்ட் எல்லாம் ஒழிச்சு கட்டுற மாதிரி. அண்ட் ஹிஸ் கிங்டம் இஸ் ஃபார் எவர், சேம் லைக் டேனியல் சாப்டர் 2, ரைட்? டேனியல் சாப்டர் 7 verse 13-14. தயவுசெய்து வாசிச்சு பாருங்கள். ஐ வாண்டட் டு ஃபினிஷ் திஸ் வேர்ஸ், ஸோ அதனால் குடுன்னு பண்ணுறேன் நான். ஓகே. இது இன்னொரு காம்ப்ளிகேட்டட் ஸ்லைட் ஐ மேட். ஐ எம் ஹோப்பிங் இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல்சோ. ஓகே. ஸோ டைம்லைன் அகெயின் உங்களுக்கு தெரிஞ்ச டைம்லைன். ஜீசஸ் கேம், ஹிஸ்ட்ரி ஸ்பிளிட். 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி பிஃபோர் ஜீசஸ் ஆடம், 3000 நோவா, 2000 years before Jesus Abraham, 1000 years before Jesus King David. So we know the pattern. 500 years before Jesus Daniel. Okay, so if I take a டைம்லைன் மேப், ஏன்னா இந்த ஒரு ஸ்லைடில் எல்லாம் அடங்க மாட்டேங்குது. ஸோ டேனியல் டைம்லேருந்து எண்ட் டைம்ஸ் வரைக்கும் நான் ஒரு ஒரு டைம்லைன் போட்டு இஃப் ஐ ஷோ யூ, ஐ திங்க் இட் வில் பி லிட்டில் மோர் கிளியரர். சொன்னால் அதனால் டேனியல் டைம்லேருந்து ஜீசஸ் டைம் அண்ட் எண்ட் டைம்ஸ் வரைக்கும் ஒரு மேப் போடுறேன். ஓகே, ரைட். ஸோ டேனியல் 9:24 நீங்கள் கையில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து வசனம் வாசிச்சுக்கோங்க, ஸோ தட் தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கும், கிளியராக விளங்கும். ஸோ டேனியல் 9:24 என்ன பாயிண்ட் எல்லாம், வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணுறேன், ஹைலைட் பண்ணியிருக்குன்னா பேஸ்ட் ஆன் டைம் போட போகிறேன். ஓகே. ஸோ 70 வீக்ஸ் ஆஃப் டைமில் 70 வீக்ஸ் ஆஃப் இயர்ஸ், 70 into 7 years, 490 years மொத்தமாக சொல்லணுன்னா. பட் ஆக்சுவலாக இட் இஸ் ஸ்பிளிட் இன்ட்டு 483 and there is a gap. Okay, all right. So அந்த 70 வீக்ஸை ஏஞ்சல் கேப்ரியல் இஸ் டெல்லிங். என்னெல்லாம் சொன்னார்? இது இஸ்ரவேல் மக்களை குறித்து ஸ்பெஷலாக சொல்லப்படுற ஒரு காரியம் ஒன்று. இன்னொன்று 3 பேட் பாயிண்ட்ஸில் 3 ஒரு மாதிரி கரெக்ஷன் பாயிண்ட்ஸ். என்ன? ஒரு எண்ட் ஆஃப் டிரான்ஸ்கிரஷன், அப்புறம் சின்னுக்கு எண்ட் உண்டாக்கணும், அப்போ சாத்தானை ஒழிச்சாதான் அது நிற்கும். கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி கரெக்ட் பண்ணால் தான் டிரான்ஸ்கிரஷன் மாறும். அப்புறம் ரெக்கன்சைலேஷன் நடக்கணும், அது முன்னாலே நடந்துச்சு இல்லை, க்ராஸில் நடந்தது.
அதுக்கப்புறம் 3 நல்ல பாயிண்ட் இருக்கும் இல்லை, 3 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அண்ட் 3 குட் பாயிண்ட்ஸ். ஸோ எவர்லாஸ்டிங் ரைச்சஸ்னஸ் இருக்கும். பைபிள் எழுதின எல்லா ப்ராஃபஸியும் நடந்து முடிஞ்சாச்சு. இது பைபிள் எழுதப்படுறதே கடவுளை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, கடவுள் நடக்க போகிற காரியங்களை முன் எழுதி அப்படிலாம் எழுதி நமக்கு ஹூ இஸ் காட்ன்றதை நமக்கு விளங்க பண்ணுறதுக்காக வேர்டு கொடுத்துருக்காரு. பட் இஃப் வி ஆர் ஃபைனலி இன் ஹெவன், பைபிள் நாட் ரிக்வயர்டு இல்லையா? ஸோ இட் இஸ் சீல்ட் அப், இட் இஸ் டன், க்ளோஸ்ட். சொன்ன வசனங்கள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகி முடிஞ்சிருது. Okay, so all these points are there, and of course Jesus is going to be there in heaven, anointing the most high. Okay, so இதெல்லாம் 9:24ல வந்தது. Now let us look at 9:25. So 9:25க்கு டேனியல் பக்கம் வருவோம். ஸோ பிகினிங் ஆஃப் திஸ் டைம்லைன். ஸோ 9:24ல மோஸ்ட் எண்ட் டைம்ஸில் நடந்த காரியங்கள் பார்த்தோம். ஸோ பேபிலோன் எரிஞ்சிருச்சு, டெம்பிள் எரிஞ்சிருச்சு, டேனியல் கேப்டிவிட்டியில் இருக்கார், முடிஞ்சு தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ 9:25ல் ஒரு கட்டளை கிளம்பும். அந்த கட்டளையிலேருந்து எருசலேமை கட்டுவீங்க, உங்கள் ராஜா வரப்போகிறாரு. இது அத்தனையும் இருக்குதா? ஓகே, ஸோ இங்கே ஒரு 7 வீக்ஸ், அப்புறம் ஒரு 62 வீக்ஸ், அதில் 69 வீக்ஸுக்கு சொல்லிட்டாங்க. எங்கேருந்து டைமை நான் கவுண்ட் பண்ணுறது? இந்த 69ன்றது டேனியல் பார்த்த ட்ரீம் டைம்லேருந்து கிடையாது. வெரி கிளியர். இந்த கட்டளை ஆரம்பித்ததுலேருந்து 69 வீக்ஸ், அதெல்லாம் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் கமாண்ட். ஓகே, ஸோ அது பார்த்தோம். அப்போது திரும்ப ஜெருசலம் கட்டப்படும் அப்படின்றது ஷுர் ஆயிடுச்சு. ஹிஸ்ட்ரி நடந்த அதே பாயிண்ட் ஹைலைட். ஜீசஸ் வில் கம் ஹைலைட் இல்லை, தட் இஸ் டன். வெரி குட். 9:26ல் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். ஹீ வில் டை இல்லை, கிங்காக தந்தவர் ஹீ இஸ் கோயிங் டு டை. ஆனால் வேர்ல்டுக்காக, அவருக்காக இல்லை, தனக்காக மறிக்கலை, அந்த பாயிண்ட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து டெம்பிளும் போச்சு, ஜெருசலேமும் திரும்ப போச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு எல்லாம். கரெக்டாக? அதுவும் வெரி ஷுர், கிளியர் ஹிஸ்ட்ரி, மார்க்ட், நடந்து முடிஞ்சிச்சு. எப்போ நடந்ததுன்னு கூட நமக்கு இப்போ தெரியும். 70 years ஆஃப்டர் ஜீசஸ் அதுவும் நடந்துருச்சு. ரைட், குவைட் அ லாட் ஆஃப் 70 இல்லை, 7 and 70s. ஓகே, அண்ட் தென் he will come end times வரைக்கும் இல்லையா? he will come to close. அப்போ ஏர்த்துக்கே அழிவு, டெசலேஷன் ஆன் earth itself, கிரியேஷனுக்கே மோசம். ஸோ எண்ட் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படின்றதும் இந்த 9:26ல் வெரி கிளியர். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ், ஜெருசலம் ரீபில்ட், டெம்பிள் இஸ் ரீபில்ட், கிங் வில் கம். பட் திரும்ப அதே இதெல்லாம் திரும்ப போயிடுச்சு. திரும்ப ஜெருசலம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. திரும்ப ராஜா வருவார். அவ்வளோ இருக்குது பாருங்களேன் அதில். திரும்ப கிங் வில் கம் அண்ட் த வேர்ல்ட் வில் பி ஜட்ஜ்டு. டெசலேஷன் ஆன் த வேர்ல்டு. எதுக்காக டெசலேஷன் ஆன் த வேர்ல்டு? நாட் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ், ஃபார் ஸ்டில் திஸ் இஸ் ஆல் ஃபார் இஸ்ரேல். இதுதான் the கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட். அப்போ தான் உலகத்தை போட்டு குலுக்குன்னு குலுக்கி இஸ்ரேல் மக்கள்கிட்ட நான் தான் காடுன்னு திரும்ப சொல்லி, நான் தான் ஜீசஸ் தான் மெசையான்றதை அழுத்தம் திருத்தமாக காட்டுறதுக்கு தான் அந்த காரியங்கள் எல்லாம். அதெல்லாம் நடந்து முடியும். ஸோ திஸ் verses are simply superb. ஓகே, ரைட். ஸோ I'll stop now. நம்ம லாஸ்ட் இன்னொரு 70th வீக் ஒன்று பாக்கி இருக்குல்ல, அது அடுத்த வசனம். ஓகே, ஸோ இது கேப் வசனம். இந்த கேப் வசனம் தான் 26. இந்த மாதிரி மெசையா இறந்துருவார், அதில் கொடுக்கப்பட்ட ராஜா இறந்துருவார். 9:25ல் தான் ராஜான்னு சொன்னாங்க, அந்த ராஜா இறந்துடுறாரு. ரிப்பேர் ஆன ஜெருசலேம் போச்சு. அதெல்லாம் இந்த கேப்பில் நடக்குது. அந்த 62 வீக்ஸ் இந்த ராஜா வந்த டைம்லேருந்து ஹொசனா பீரியட், பாம் சண்டேக்கு அப்புறம் நடந்த டைம் பீரியடில் இதெல்லாம் நடக்குது. எது வரைக்கும் நடக்கும்? உலகமே ஆட்டி படைக்கிற வரைக்கும், ஜீசஸ் வர வரைக்கும் அது நடக்க போகுது. ராஜாவை திரும்ப வந்து நடத்தி முடிக்கிற வரைக்கும் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஓகே, ஆல் ரைட். 70th வீக்கு நம்ம திரும்ப பார்ப்போம். ஓகே, எனி தாட்ஸ் டு ஷேர்? எனிபடி? ஆல் ரைட், முடிச்சிடலாமா நம்ம? ஓகே, மர்லின் ப்ரே பண்ணுறீங்களா? மர்லின் ப்ளீஸ். சரி அக்கா, நல்லதுக்கு அப்புறம்
நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவன், வாக்கு மாறாதவர், தலைமுறை தலைமுறைக்கும் நீங்க சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவதில் மிக உண்மையுள்ளவர் என்பதை ஒவ்வொரு வாரமும் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வர தேவன் எவ்வளவு எவ்வளவு காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. ஆகவே நாங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் உடன்படிக்கையின் தேவன் ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில நீங்க நினைத்திருக்கிற காரியங்களையும் தடைபடையாமல் நடத்துவீங்க என்பதுல நாங்கள் நல்ல நம்பிக்கையில அப்பா நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல கிருபை தாங்க. அக்கா எவ்வளவு சிரமப்பட்டு மிக்க சிலர் இருந்தாலும் ராஜா அதை பொருட்படுத்தாதபடிக்கு தேவனுக்காக உண்மையாக சுவாமி ஆராய்ந்து கற்று பாடல்களை கற்றுத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஆசீர்வதிங்க மென்மேலும் உயர்த்தப்பட கனப்படுத்தப்பட அநேகருக்கு கர்த்தாவே இது பிரயோஜனமாக இருக்கிற சுவாமி. இதை பின் காலங்களில கேட்கிறோங்க ராஜா, பிரயோஜனப்பட்டதே நாமத்தை மகிமைப்படுத்தப்பட ஆண்டவரே வார்த்தைகள்ல ஊர்ந்த கட்டப்பட கர்த்த கிருபை செய்யுங்க. வார்த்தையை ஆராய்ந்து கற்றுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதத்தை, இந்த மெய்யான நித்திய ஜீவனை ஆண்டவரே எங்களுடைய இருளடைந்த கண்கள் மனக்கண்கள் திறக்கப்படுகிறது நிமித்தமாக நாங்களும் இன்னும் ஒளிபெற மற்றவர்களுக்கு சுவாமி சாட்சியலாக ஜீவிக்க கத்தன் கிருபத்தை எங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். நான் மாத்திரம் பயன்படும் சகல துதி கன மகிமையா அப்பாவுக்கே செலுத்துக்கும் இயேசுவும் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேங்க்யூக்கா. Thank you, எங்க ma. குரூப்ல Thanks, இதை ma. ஷேர் பண்ணுங்க என்னக்கா. Oh, sure, sure. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. ஓகேக்கா.